ஒரு 10,000 பணத்துக்காக மனிதன்ட உயிரை பறிக்கிற அளவுக்காடா போவீங்க? புரியல. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த உறவுகளே. இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்துருந்துச்சுன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். என்ன விடயம்? இதோ இதில் முன்னுக்கு தெரியக்கூடிய இந்த சிஸ்டர் வந்துட்டு ஒரு நேர்ஸ் இமாயா செவ்வந்தி அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுறாங்க. இவங்க வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு முதல் வந்துட்டு தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க. இவங்க தற்கொலை செஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு என்ன ஆச்சு, என்ன நிலைமைகள், இதைத்தான் நாம் இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். இவங்க வந்துட்டு ஒரு 10,000 ரூபா லோன் எடுக்கிறாங்க. அந்த 10,000 லோனுக்கு வந்துட்டு 28,000 ரூபா வட்டி வருகுது. மொத்தம் 38,000 பணம். இதை கட்ட முடியாமலுக்கு தான் இவங்க வந்துட்டு தற்கொலை செஞ்சுருக்காங்க. இப்போ இவங்களோட தற்கொலைக்கான காரணம் இந்த 28,000 பணம் தானே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்த பணம் மட்டும் இல்லை, இதனுடைய பின்னணியை தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ இவங்க வந்துட்டு இந்த ஃபோனில் வந்துட்டு ஒரு சில எட்டுகள் வரும். அதாவது அவசர தேவை, அவசர கடன், ஆன்லைன் கடன் இப்படின்னு சொல்கிற ஒரு சில எட்டுகள் வரும். அதன் மூலியமாக வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு ஆன்லைன் மூலியமாக ஒரு 10,000 ரூபா கடனுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறாங்க. இவங்க அப்ளை பண்ணுற டைம் வந்துட்டு அந்த ஆன்லைன் குழுவினர் வந்துட்டு இவங்கள்ட்ட ஒரு சில அலௌடுகள் கேட்டிருக்கிறாங்க. அதாவது இவங்களோட வாட்ஸ்அப்புக்குள்ளே போகக்கூடிய அளவுக்கு, அடுத்து வந்துட்டு இவங்களோட கேலரிக்குள்ளே போகக்கூடிய அளவுக்கு ஒரு சில அலௌடுகள் கேட்டிருக்கிறாங்க. இவங்களும் வந்துட்டு அந்த கடனை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக வேண்டி இவங்களும் அலௌடுகளை கொடுத்துருக்கிறாங்க. இப்போ தான் இவ்விடத்தில் ஆரம்பிக்குது இவங்களுக்கு பிரச்சனை. இப்போ இவங்க வந்துட்டு இந்த கடனை செலுத்துறதுக்கு சில நாட்கள் தாமதமாயினத்துக்கு அப்புறமா வந்துட்டு தான் இந்த குழுவினர் அவங்களோட சரியான தந்திரத்தை பயன்படுத்திக்கிறாங்க இந்த இடத்துல. இப்போ இவங்களோட கேலரிக்குள்ளே போய்த்து இவங்களோட ஒரு சில ஃபோட்டோக்கள் எடுத்து தேவையில்லாத முறையில் எடிட் பண்ணி இவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி சொல்லிக்கிறாங்க ஃபோன் பண்ணி. நீங்கள் சில நாட்களுக்குள்ளே ஒரு சில நாட்களுக்குள்ளே வந்துட்டு இந்த கடனை செலுத்தி முடிக்கிறேன்னு சொன்னால் உங்களோட வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் இந்த மாதிரிக்கு சமூக வலைத்தளத்தில் வலம் வரும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துருக்கிறாங்க. இப்போ இவங்களும் பார்த்துருக்கிறாங்க, என்ன மான மறுவாதி எல்லாம் வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் வரும், இந்த பணத்தை என்னால் கட்ட முடியலை அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க. அதோட அவங்களோட மேட்டர் ஓவர். நான் இந்த விடயத்தை வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளாகவே ஒரு சில நொடிக்குள்ளே சொல்லி முடிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பார்வையாளராகிய உங்களுக்கு தரக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னு சொன்னால், தயவு செய்து இந்த ஆன்லைன் காரணங்களை நம்பி உங்களோட வாழ்க்கையில் உங்களோட உயிர்களை மாற்றிக்க வேணாம். இந்த கடனில் வாங்கிட்டு இந்த கடன்களில் வந்துட்டு இந்த லோனுகளில் வந்துட்டு எத்தனையோ பேரோ இப்போ வந்துட்டு சிக்காயிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் தரக்கூடிய ஒரே ஒரு தகவல் என்னன்னு சொன்னால், உங்களுக்கும் இதை மாதிரிக்கு ஒரு சில அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள் வந்தால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விடயம் தற்கொலை இல்லை. இதுக்கு தீர்வு இருக்குது. நீங்கள் வந்துட்டு சைபர் கிரைமுக்கு போய்த்து நீங்கள் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணுங்கள். இந்த ஆன்லைன் குழுவினருக்கு வந்துட்டு அவங்களோட பேரில் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணுங்கள். எப்படின்னு சொன்னால், நான் இப்படித்தான் ஆன்லைன் மூலியமாக ஒரு கடன் வாங்கினேன். அந்த கடனை எனக்கு அந்த சில நாட்களுக்குள்ளே வந்துட்டு எனக்கு கட்ட முடியாமலுக்கு சில நாட்கள் வந்து தாமதம் ஆயிட்டுது. அதனால் இந்த ஆன்லைன் குழுவினர் வந்துட்டு என்னுடைய பர்சனல் மேட்டர், அதாவது உங்களுடைய ஃபோட்டோக்கள் எடுத்து தேவையில்லாத முறையில் எடிட் பண்ணி இவங்க வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் பகிர்வேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அச்சுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு சைபர் கிரைமில் வந்துட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு சில விசாரணைகள் வரக்கூடும். இனி வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை மக்களே, தயவு செய்து நானும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே விடயம்தான், இந்த ஆன்லைன் மூலியம் கடன்களை யாரும் பெற்றுக்கொள்ளாதீங்க. நாளைக்கு இதே மாதிரிக்கு ஒரு சில பிரச்சனைகளை, ஏன் உங்களோட உயிரை பறிக்கக்கூடிய அளவு கூட சம்பவங்கள் நடக்கக்கூடும். அதனால் தயவு செய்து பக்குவமாக பாதுகாப்பாயிருங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது அவசர தேவை வந்துச்சுன்னா உங்களோட வீட்டில் உள்ள சாமஞ்சட்டியை விற்று போட்டு சரி உங்களோட அந்த அவசர தேவைகளை பூர்த்தி செஞ்சுங்க. இந்த மாதிரிக்கு இந்த ஆன்லைன் காரணங்களை நம்பி கடனை பெற்றுக்கொள்ளாதீங்கன்னு சொல்லித்தான் நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே விடயம். கடனை பெற்றதுக்கு அப்புறமா நீங்கள் கட்ட முடியலன்னு சொன்னால் அவனுங்கள் வந்துட்டு இதை மாதிரிக்கு ஒரு சில விடயங்களைத்தான் அவனுங்கள் கையாளுவார்கள். அதனால் வந்துட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளாதீங்க.
இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.